ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனையை செய்தோம், பாடல்களை படித்து ஆராதித்தோம். ஒரு சின்ன இது சர்ச்சு 9 மணிக்கே என்ன செய்யறதாங்க தொடங்கிருந்தாங்க, அப்படிதானே? அதுக்கு முன்னாலே ஏசப்பா அந்த இடத்துக்கு என்ன செய்திருவாங்க, வந்துடுவாங்க, அப்படிதானே? இப்போ ஒரு தோட்டம் இருக்குன்னு வைங்களா, அந்த தோட்டத்தில் ஒரு வேலைக்கு தோட்டக்காரங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்க, சரியா? அவர் தோட்டக்காரது முன்னகிட்டே தோட்டத்தை திறந்து வச்சு உட்காந்துருப்பார். நம்ம இன்றைக்கி வேலைக்கு 9 மணிக்கு ஆட்களை கூப்பிட்டுட்டோம், ஆட்கள்லாம் வருவாங்க அப்படி சொல்லி முன்னகிட்டே தோட்டக்காரது 9 மணிக்கே திறந்து வச்சுருப்பாருன்னுங்களாம். வேலைக்கு கூப்பிட்றவங்களே சொல்லியிருப்பார், 9 மணிக்கெலாம் வந்திருப்பா, நான் 9 மணிக்கெலாம் வந்துடுவேன்னு சொல்லி, உனக்கு இவ்வளோ சம்பளம் தாரேன் அப்படின்னு தான் சொல்லி பேசியிருப்பார். ஆனால் 9 மணிக்கு தோட்டக்காரது காத்திருக்கிறாரு. ஆனால் வேலை செய்கிறவங்க என்ன செய்யலை, வரவே இல்லை. 9:30க்கு ஒருத்தர் வாரான், 10 மணிக்கு வாரான், 12 மணிக்கு வாரான். என்ன செய்வார் தோட்டக்காரது? 9 மணிக்கு ஒன்று வர சொன்னேன்ப்பா, நீ எத்தனை மணிக்கு வந்து நிற்க? உண்மையில் அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பா நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டத்தை அவர் அனுபவிச்சார், அடிபட்டார், நொறுக்கப்பட்டார், நம்மளுக்காக தான் ரத்தத்தை சிந்தினார். ஆனால் 9 மணிக்கு வாரத்தில் ஒரு நாள் தான், அதை கூட நம்ம கரெக்டாக கொடுக்க மாட்டோங்கம்மே. எவ்வளோ நேரம் கழித்து வரோம், ஆராதனைக்கு வரணுமே, செய்தி மட்டும் கேட்டால் போதாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோன்னா சாப்பாடு வைக்கிறாங்க, குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டா அது நல்லாவே இருக்காது, டேஸ்ட் இருக்காது. அதுக்கு ஏதாவது கூட்டு வேணும். அப்போது நம்மளுக்கு பாடல் வேணும், ஆராதனை வேணும், நல்ல செய்தியும் நம்மளுக்கு என்ன செய்யணும், வேணும். 3மே வேணும். அப்போ இந்த 3ஐயும் நம்ம ருசி பார்க்கணும், சரியா? நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிட்டு கூட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த குழம்பு ஊற்றி என்னாலும் அந்த சாமி என்ன அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன வைக்கிறான் கூட்டு, ஒழுங்காக வைக்க வேண்டியதானே அப்படின்னு எப்படி முறுமுறுப்போம், அப்படி தானே? அதே மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வேணும். பாடல் வேணும், ஆராதனை வேணும், ஜெபம் வேணும், அதேமாரி செய்தியும் நம்மளுக்கு என்ன செய்யணும், வேணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், 9 மணிக்கு இப்போ தூரத்துலேருந்து வார நாளாக திசைநிலையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சம் லேட்டாகிடலாம், பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா ஒரு லேட் ஆயிரும். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், நம்மள இன்னும் முன்னிட்டே கிளம்பிட்டா, ஆனாலும் பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னு. நம்ம இதிலேருந்து இதில் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கார், மனுஷன் கிடையாது. இப்போ நானோ ஊழியக்காரங்களோ யாருமே நம்மங்களை பார்க்க மாட்டாங்க. என்ன, கர்த்தர் ஒருவர் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். என் பிள்ளைக்கு 9 மணிக்கு ஆராதனை அவர் எதிர்பார்ப்பார். இந்த இடத்துல என் பிள்ளை உட்காருவாளே, இந்த இடத்துல என் பிள்ளை இருக்குமே, இந்த இடத்துல உட்காருமே. ஞாயிற்றுக்கிழமை நம்ம எந்த சர்ச்சில் உட்கார்ந்துருக்கோமோ அதில் ஆண்டவர் நம்மளை தேடுவார், கண்டிப்பாக தேடுவார். அவர் பார்த்து கொண்டே இருப்பார். இந்த இடத்துல அவர் இருக்கார், இல்லைன்னு யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இருக்கிற கண்டு தான் நம்ம வந்து நிற்கிறோம். அப்போ அவர் தேடுவார், ஒவ்வொரு பிள்ளையாக தேடுவார். என் பிள்ளை இன்னைக்கு வரலையா, எங்கே போயிட்டு என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு மெயினாக உள்ள காரியம்னா அவர் என்ன செய்வார், ஒன்றும் சொல்ல மாட்டார். என் பிள்ளை இன்னைக்கு கஷ்டப்படுது, வியாதி வேதனை, இன்னைக்கு கண்டிப்பாக இதுக்கு பெய்யே ஆகணும், அதனால் என் பிள்ளை போயிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வார். நம்ம வீட்டில் அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு ஆராதனைக்கு வராமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, சரியா? அவர் நம்மளை என்ன செய்திருவார், அசட்டை பண்ணிடுவார். என் வேதத்தை நீ மறந்தால் நான் என்ன செய்வேன், உன்னை மறப்பேன்னு சொல்லவே இல்லை அவர். அப்படின்னா தைரியமாக இருப்பாங்க. அது மறந்தால் மறந்துருப்பார், என்னையே தானே மறப்பார், உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்துருங்க. அதே மாதிரி ஆராதிங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வாதப்பார். நேரத்துக்கு நேரம் நம்ம அந்தந்த நேரத்துக்கு வந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம், பூரண ஆசீர்வாதம் வேணுமா, 9 மணிக்கு வந்துருங்க, பூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைன்னா அரைக்குறை ஆசீர்வாதம். இப்போ 10 மணிக்கு வேலைக்கு வரவனுக்கு 100 ரூபா சம்பளம்னா 50 ரூபா தான் கொடுப்பாரு, பொழுதும் கொடுக்க மாட்டாரே. நீ என்ன 10 மணிக்கு வந்து நிற்க, நான் 9 மணிக்கு வர சொன்னேன், உனக்கு எப்படி முழு சம்பளம் தர முடியும், கொடுக்க மாட்டார். என்ன, கரெக்டாக 9 மணிக்கு வந்துருங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் என்ன செய்வார், ஆசீர்வதித்து வழி நடத்துவாராங்க. ஆமென். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோமே, சோதரிக்கிற ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் அப்பா, நீர் போதுமானவர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லப்பா, நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர் பெரியவர் பெரியவர். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால ஒன்று கொடுக்கல, அந்த இடத்துல நான் வருவேன்னு சொன்னீங்கப்பா. இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கப்பா, நீங்கள் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கீங்கப்பா. அப்பா ஆமை நன்றி செலுத்துகிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உமது அநாதி தீர்மானத்தின்படி ராஜா அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி என் தேவனாய் கர்த்தர் தகப்பனே அப்பா உமது நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீங்கள் உதவி செய்திருக்கீங்கப்பா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ராஜா.
எங்கேயோ கடந்த எங்களை கர்த்தாவே என் தேவன் தகப்பனை ஒருமித்து அழைத்து தகப்பனே அக்கா அப்பாவை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உளையான சேற்றில் கிடந்த எங்களை அப்பா நீ தூக்கி எடுத்திருக்கிறே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவை துதிக்கிற ராஜா. அந்த பலிபீடத்தில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது ராஜா. என் தேவனாய் கர்த்தர் தகப்பனே நீர் உமது ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு எடுத்திருக்கீங்கப்பா. உம கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே அடிமை உமது கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் யா. என் தேவனாய் கர்த்தரீர் அடியாளை முழுமையாக ஆளுகை செய்வீராக ராஜா. உச்சிலிருந்து உள்ளங்கால் வர ஆளுகை செய்வீராக ராஜா. அப்பாவை துதிக்கிற ராஜா. என் சுயத்தின்படி கர்த்தாவே ஒரு வார்த்தை வெளிவரக்கூடாது ராஜா. அப்பா ஆவியானவர் பேசுவீராக ராஜா. உமது பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கண்டவரே. அப்பாவை துதிக்கிற ராஜா. நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் தகப்பனே. அப்பாவை துதிக்கிற ராஜா. அதுபோல கர்த்தாவே வந்திருக்கிற பிள்ளைகளையும் அடியாளையும் கர்த்தாவே உங்க கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் உள்ளங்களை திறந்தருளுங்கப்பா. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தாவே அது வெளியில் போகக்கூடாதப்பா, இருதயத்தில் போகணும் ராஜா. என் தேவன் பேசுவீராக ராஜா. என்னை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீங்கள் நாவிலிருந்து நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தேட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி ஆட வேண்டும். ஆமென் அப்பா. ஹல்லேலூயா. எந்த நாளும் தகப்பனே உந்தன் ஆவி கர்த்தாவே அப்பா எங்கள் உள்ளத்தில் தங்கி இருக்கும்படியா செபிக்கிறோம் ஐயா. அப்பா எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே, எங்களை விட்டு இடைவிடுங்க தகப்பனே. அப்பா பேசுகிறது நீங்கள் அல்ல, நான் சொன்னீங்களப்பா. உன் வாயை விரிவா தர நன்மையினால நிரப்புவேன்னு சொன்னீங்களப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க நிரப்புங்கப்பா. அப்பா அம்மை துதிக்கிறேன். சோதரிக்கு ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால ஆமென். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம். யோபு 30வது அதிகாரம் 26வது வசனம். நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்தது. வெளிச்சத்தை பார்த்திருந்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு என்னது கிடைச்சான்? தீமை என்ன செய்துச்சான்? கிடச்சிதான். யோபு சொல்கிறார், நான் நன்மைக்கு தான் காத்திருந்தேன், ஆனால் என்னது வந்துட்டு? எனக்கு தீமை வந்தது. நன்மைக்கு காத்திருக்கிறோம். நம்மளும் அதே மாதிரி தான், நன்மை வரும்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த நன்மை கிடைச்சிராதா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துடாதா, எனக்கு இதில் ஒரு செழிப்பு வந்துடாதா, இந்த கடன் பிரச்சனை தீந்துராதா, எனக்கு இந்த கல்யாண காரியங்கள் நடந்துராதா, என் பிள்ளைகள் நல்லா படிச்சிராதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நன்மைக்கு தான் காத்திருக்கிறோம். ஆனால் இடையில பாருங்க, நம்மளுக்கு பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் எல்லாம் வருது. அப்படிதானே யோபு சொல்றாரு, நான் நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு என்னது வந்துச்சு? தீமை இருந்து. அவருக்கு என்ன நன்மை குறைவில் இருந்தார்? அவர் எல்லாம் செழிப்பாக தானே இருந்தார், எல்லாவற்றிலையும் அவன் செழிப்பாக தான் இருந்தான். நம்ம யோபு 1வது அதிகாரத்தில் மொதல் வசனத்துலேருந்தே நம்ம பார்த்தோம்னா அவர் நிறைய ஆடு மாடோட இதோட தான் அவர் நல்ல செழிப்பாக தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் அவர் சொல்கிறார், நான் நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு என்ன செய்துச்சு? தீமை வந்துச்சு. அப்போ யோபு நல்லா இருந்தார். அங்கே இடையில யார் வாரா? பிசாசானவன் வந்து என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் அழிச்சு போட்டுருதான். எல்லாவற்றையும் பிள்ளைகள்ல இருந்து, சொத்துல இருந்து, சுகத்துல இருந்து எல்லாவற்றையும் அழிச்சிருதான். ஆனாலும் யோபு என்ன செய்யறாரு?
என்ன செய்கிறார் யோபு? நிலைச்சிருக்கிறார், அவரோடு நிலைச்சிருக்க. நீர் கொன்று போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், தூர போக மாட்டேன். எனக்கு அதே மாதிரி தான் நம்மளுக்கும் பாடுகள், நிறைய நெருக்கங்கள் வரும். நம்ம அவருக்குள்ளே வரும்போது நல்லா தான் இருந்திருப்போம், அப்படிதானே? நல்லா வாழ்ந்திருப்போம், நல்ல செல்வப்பாக தான் இருந்திருப்போம், பணத்தோட வசதி வாய்ப்போட அப்பா நல்லா இருந்திருப்போம். ஆனால் வர வர கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் வருது, அப்படிதானே? அப்போ வரத்தான் செய்யுது. அந்த ஏதோ ஒரு நன்மைக்கு தான் அந்த இடையில வர்ற பாடுகள் எல்லாமே ஏதோ ஒரு பெரிய நன்மை காத்திருக்குன்னு அர்த்தம். அப்போ யோபு இடையில அவரை ரொம்ப சங்கடப்படுத்துது. அந்த பிசாசானவன் என்ன செய்யறான், வேதனைப்படுத்துகிறான், எல்லாவற்றையும் அழிச்சு போட்டுட்டான். ஆனால் கர்த்தர் அவன் நன்மைக்கு காத்திருந்தவனுக்கு அந்த நன்மையை கொடுத்தாரா, கொடுக்கலையா? கடைசியில் அவர் என்ன செய்ய, ரெட்டத்தனையான நன்மையை கொடுத்தார், எல்லாம் ரெட்டத்தனை. அப்போ ஏதோ ஒரு நன்மை நம்மளுக்கு வர்றதுக்கு தான் அந்த தீமையை என்னது செய்கிறாரு, கர்த்தர் அனுமதிக்கிறார், அப்படிதானே? அந்த தீமையை அனுமதிக்கிறாருன்னா ஏதோ ஒரு பெரிய நன்மை நம்மளுக்கு என்ன செய்யறதுக்கு காத்திருக்கு. அதனால தான் அந்த இடையில நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, அந்த தீமையை அனுமதிக்கிறார். அவர் அனுமதியாதபடி எதுவுமே நம்மளை என்ன செய்யாது, வராது. இந்த யோபுவை அந்த பிசாசானவன் தொடும்போது கர்த்தர் அனுமதிச்சார். அனுமதிக்க கண்டு தான் அவன் என்ன செய்து முடிச்சு யோபு தொட முடிஞ்சதை தவிர அவர் அனுமதி இல்லாதபடி பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. ஏன்னு சொன்ன, நம்ம அவருக்குள்ள விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும் போது பிசாசு என்ன செய்வான், நீர் அவளை வேலி அடைச்சி பாதுகாத்து கொண்டு நல்ல செழிப்பாக இருக்காங்க, அதனால தான் அவங்க உண்மை மறுதளிக்காமல் ஓடிக்கொண்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். அதே ஒரு நோக்கத்துக்காக தான் கர்த்தர் என்ன செய்வார், பிசாசை தொடதுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார், கடைசி நேரத்தில் என்ன செய்வார், நன்மையான ஈவுகளை நம்மளுக்கு என்ன செய்வார், தந்து நல்லா நடத்துவார். அப்படிதானே? யோபுக்கு கொடுத்தார்ல, அதே மாதிரி தான் நம்மளுக்கும் என்ன செய்வார், தருவார். பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. பாடு இல்லாதபடி நம்ம பரலோகம் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. நரகம் விசாலமான இடம், அங்கே ஓடிடலாம், குறுக்க ஓடிடலாம், கொத்து கொத்தா ஆத்துமாக்கள் விழுறாங்க. அப்போ இந்த பரலோகத்துக்குள்ள அப்படி கொத்தாலும் ஆத்துமாக்கள் விழ முடியாது, ஏன்னா அது குறுகலான பாதை. அப்போ அதில் ஒவ்வொரு தடவை தான் போட முடியும். அது தெரிந்தெடுத்து கழுவி பொறுக்கி எடுத்து தான் கர்த்தர் உள்ள போடுவார். ஆனால் பிசாசு அப்படி இல்லை, நரகத்துக்குள்ள கொத்தா அள்ளி கொண்டு என்ன செய்வான், போட்டுருவான். அதே மாதிரி தீமை விசாலமாக இருக்குது, நன்மை குறுகலாக இருக்குது. அப்போ அதை சுதந்திரித்து கொள்ளணும்னா அந்த விசாலமான அந்த தீமையை அனுமதிச்சு அதில் நடந்து போகும்போது தான் கர்த்தர் நம்மளை அந்த குறுகலான அந்த நன்மையை நம்மளை அந்த சுவித்து பார்க்க ஆண்டவர் என்ன செய்வார், கொண்டு போவார். அந்த நன்மையை நம்மளுக்கு என்ன செய்வார், கண்டிப்பாக தருவார். கண்டிப்பாக தராமல் என்ன செய்ய மாட்டார், விடமாட்டார். அவருக்காக நம்ம காத்திருக்கிறோம், அவரே தஞ்சோன்னு விழுந்து கிடக்கிறோம். கண்டிப்பாக அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக ஒரு நாள் யோபுவை ரெட்டத்தனை ஆசீர்வதிச்ச தேவன் நம்மளையே என்ன செய்வார், ரெட்டத்தனை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி ஆதி ஆகமத்தில் பார்த்தோம்னா ஆபிரகாம கர்த்தர் என்ன செய்கிறார், தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, 12:1 வாசிங்க. ஆதி ஆகமம் 12:1. போ, அப்படிதானே? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய்யி போ அப்படி சொல்கிறாரு. அந்த 11, 29, 28 பார்த்தோன்னா அவன் தகப்பனோட தாயோட மனைவி பிள்ளைகளோட மனைவியோட சந்தோஷமாக தான் இருக்கான். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ போ. அவன் என்ன செய்கிறான், யோசித்தே பார்க்கல. கர்த்தர் சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான், எழும்பி போகிறான். அவன் எங்கே போகணும் எங்கே வரணும்னு இல்லாதபடி அவன் என்ன செய்கிறான், கடந்து போகிறான். அவரை சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி 75 வயசில் ஆபிரகாம் வீட்டை விட்டு வெளியில் வரான். அப்படிதானே? ஆபிரகாம் 75 வயசில் வீட்டை விட்டு வெளியில் வரான். உனக்கு நன்மை செய்வேன், நீ வா, நீ விடு, உன் தகப்பனை விடு, உன் தாயை விடு, உன் பிள்ளைகள், உன் சொத்து சொகத்தை விடு, ஆடு மாடை விடு, ஏன் கூட வா, நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாரு.
பாருங்க, 75 வயசுல அவன் வீட்டை விட்டு வெளியில வாரான். 25 வருஷம் அவன் என்ன செய்யறான்? படாத பாடுகள் படுறான், அவ்வளோ கஷ்டப்படுறான், வேதனைகள் துன்பங்கள். அவனை கர்த்தர் என்ன செய்யல? ஆசீர்வதிக்கவே இல்லை. அவ்வளோ கஷ்டம், பஞ்சம், பசி, பட்டினியில் என்ன செய்றான்? ஒவ்வொரு இடமா போய் அவன் கொன்றுவானோ இவன் கொன்றுவானோ மனைவி கிட்ட போய் சொல்கிறான், அவன் நம்மளை கொன்றுவான் அப்படின்னு சொல்லி. நீ அழகா இருக்கா, உன்னை அவன் என்ன செய்வான்? கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, கர்த்தர் அனுமதி இல்லாமல் யாரும் தொட முடியுமா? தொட முடியாது. ஆனாலும் அவன் என்ன செய்றான்? பயப்படுறான். ஐயோ, நம்ம மனைவி மேலே நம்மளை கொன்றுவானோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த அளவுக்கு அவன் என்ன செய்றான்? கஷ்டப்படுறான். கஷ்டம்னு அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? கடந்து வராரு. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, ஆசீர்வதிச்சாரா? இல்லை. அவருக்கு குழந்தைய கொடுத்தாரா? இல்லை. 25 வருஷம் அவன் பாடுபடுதான். அதே மாதிரி தான் நம்மளையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்துக்கு கர்த்தர் போக சொல்லி அனுமதிச்சிருக்கிறாரா? அதில் கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்டாக என்ன செய்யும்? இருக்கும். கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை என்ன செய்வேன்? பெருக செய்வேன் தான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அப்போ அதை நிறைவேற்றுவார் கர்த்தர். என்ன செய்ய மாட்டார்? பொய் சொல்ல அவர் என்ன இல்லை, மனிதன் அல்ல. அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னதைத்தான் செய்வார், செய்கிறதைத்தான் சொல்லுவார். அப்போ ஆபிரகாமுக்கு அவர் என்ன செய்திருக்காரு? வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கணும். அப்போ அந்த ஆபிரகாம் என்ன செய்தான்? அவரோட அந்த பஞ்சத்திலையும் பசியிலையும் பட்டினிலையும் கஷ்டத்துலையும் அவரோட தான் இருந்தாரே தவிர அவன் என்ன செய்து விட்டுட்டு போன அந்த தேசத்துக்கு மீண்டும் அவன் என்ன செய்யலை? வரலை. அந்த அவர் எந்த இடத்துக்கு போக சொன்னாரோ அந்த இடத்துல அவன் என்ன செய்யறான்? சுற்றி 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 வரானே தவிர அந்த தகப்பு வீட்டுக்கு அவன் என்ன செய்யல? திரும்பி வரல. அப்படித்தானே? அவன் என்ன செய்யல? திரும்பி வரவே இல்லை. கர்த்தர் அவனை என்ன செய்தார்? மீண்டுமாக அவரை என்ன செய்தார்? ஆதியாகமம் 24:35 வாசிங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் என்ன செய்திருக்காரு? கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கார்? வெறும் கையுமா என்ன செய்திருக்கான்? போகிறான் ஆபிரகாம். ஒரு மனைவியை மட்டும் என்ன செய்துட்டு கூட்டிகிட்டு அண்ணன் மகனையும் கூட்டிக்கிட்டு என்ன செய்கிறான்? போகிறான். அந்த இடத்துல போய் கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு? செல்வ சீமானா ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ அந்த சீமானா, செல்வ சீமானா ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களையும் கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்னத்தை அனுமதிச்சார் கர்த்தர்? பாடுகள், உபத்திரங்கள், நிந்தனைகள், எவ்வளோ பாடுகள். குழந்தைய தருவேன்னு அழைச்சார், குழந்தைய கொடுத்தாரா? இல்லை. ஆசீர்வதிப்பேன்னு அழைச்சார், ஆசீர்வதிச்சாரா? இல்லை. ஆனால் இடையில அவ்வளோ பாடுகள், அவ்வளோ கஷ்டங்கள், நிந்தனைகள். அதில் கணிச்சுதாவே ஆபிரகாம் என்ன செய்தான்? நிலைச்சிருந்து கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் கொடுப்பார் கண்டிப்பாங்கிற ஒரே விசுவாசத்தோட என்ன செய்தான்? நிலைச்சிருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதிக்கலையா? நன்மை செய்தாரா? செய்யலையா? அவனை நன்மை என்ன செய்தார். அதே மாதிரி தான் நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவர் அழைச்சிருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். நம்ம அழுகிறத பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் கர்த்தர் அல்ல. நம்ம சந்தோஷப்படுகிறத பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் ஆசைப்படுறார். நம்ம கரங்கள் தான் அது அதில் என்ன செய்யிருக்கு? ரத்தம் சிந்தி அதை வாங்க முடியாதபடி குறுகி போயிருக்கிறது. அவர் கட்டளைகளை நம்ம கை கொள்ளும் போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28 அதிகாரத்தை நான் இப்போ இந்த லைனை வாசித்துவிட வரும்போது உபாகம் 28 அதிகாரத்தை நான் வாசித்துட்டு இருந்தேன் நேற்று ராத்திரி. பாருங்கள், உபாகமத்தில் 28 அதிகாரத்தில் 68 வசனம் இருக்குது. அதில் முதல் வசனம் வந்து கட்டளைகளை கை கொள்ளுங்கன்னு கொடுத்துருக்காரு. 2வது வசனத்தில் இருந்து அவர் ஆசீர்வாதத்தை கூறியிருக்காரு. 14 வசனம் தான் ஆசீர்வாதம். 14 வசனத்துக்குள்ள தான் அந்த ஆசீர்வாதத்தை அடக்கியிருக்கிறாரு. மீதி 54 வசனத்திலையும் சாபத்தை குறித்து தான் பேசியிருக்கிறாரு. அப்போ தீமை எப்படி இருக்கிறது? விசாலமாக இருக்குது. நன்மை எப்படி இருக்குது? குறுகினதாக இருக்குது. அப்போ அந்த குறுகின அந்த நன்மையை கண்டு கொள்ளணும்னா நம்ம அந்த விசாலமான அந்த தீமைக்குள்ளே கடந்து போய் தான் அந்த நன்மையை நம்ம சுதந்திரிக்க வேண்டியது இருக்குது.
அந்த தீமையை நம்ம அனுமதிச்சு அது ஏப்பா இந்த பாடுகள்லாம் நிற்க முடியாது, இந்த பாடல எனக்கு வேண்டாம், இதில் எனக்கு தேவையில்லைன்னு எடுத்து போட்டு வந்தாலும் அந்த நன்மை என்ன செய்ய முடியாது, நம்ம என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. இரட்டத்தனை ஆசீர்வதிக்கணும், செல்வச்சியமான ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், அந்த பாடுகள்லையும் உபத்திரங்களையும் நின்று தான் நம்ம என்ன செய்யணும், பிடிக்கணும். சரியா? ரூத்தில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ரூத்து பெத்லேகம் வந்து அப்பத்தின் வீடுன்னு இருக்கு. அப்பத்தின் வீடு தான் பெத்லேகம். பெத்லேகம்ல ரூத்து மனைவி 2 மகனோட கணவனோட நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. அங்கே பஞ்சம் வந்த உடனே மோவாபியர் தேசத்துக்கு ஓடுறா. ரூத்து 1ஆம் அதிகாரத்தை 1 பாருங்க. அவ எங்க ஓடுறா? மோவாபியர் தேசத்துக்கு என்ன செய்யறா? ஓடி போறா. மோவாபியர் வந்து தேசம் வந்து கர்த்தருக்கு அருவறுக்கப்பட்ட தேசம்னு இருக்கும். மோவாபியர் சன்னதிகள் வந்து 10 தலைமுறைக்கும் அவர் சன்னதிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இருக்கும். அந்த தேசத்துக்கு ஓடி போகிறா. இப்போ நம்மளும் பாருங்க, நம்ம இருக்கிறது ஆண்டவர் வந்து பெத்லேகம்னா அப்பத்தின் வீடு, அங்கே தான் நம்மளை வச்சிருப்பாரு. நம்ம ஓடி போகிறது எங்கே போகிறோம்? எங்கேயோ ஒரு இடத்துல நன்மை நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓடும்போது அது வந்து நம்மளுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத இடம். அங்கே தான் இந்த ரூத்து ஓடிவார், இந்த நகோமி ஓடுவாரா. நகோமி வந்து பாருங்க, அவள் நல்லா இருந்தாளா? அவள் நல்லா தான் வந்தா. 2 பையனோட கணவனோட நல்லா தான் வந்தா. இங்கே கணவனை பறி கொடுத்து பிள்ளைகளை பறி கொடுத்து அவள் என்ன செய்கிறதா? அந்த 20ஆவது அதிகாரத்தில் வாசிங்க, 20ஆவது வசனம் 21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். 1:20 ரூத்து 1:20. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை பெருமையாக்கினார். அவருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம், அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு அங்கே போகிறது உமக்கு சித்தமா? சித்தம் இல்லைன்னா என்னை கூட்டிகிட்டு போகாதங்கப்பா. சர்ச்சாக இருக்கட்டும், நீங்கள் எங்கேனாலும் சரி ஜெபம் பண்ணாமல் போகாதங்க. நம்மளை எந்த இடத்துல நாட்டியிருக்காரோ அந்த இடத்துல தான் இருக்கணுமே தவிர நம்ம அலைஞ்சு திரிஞ்சோம்னா என்ன செய்வோம், அல்லோலப்பட்டு போயிடும். கர்த்தர் எந்த இடத்துல நம்மளை போச்சொல்லி எந்த இடத்துல நாட்டியிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். கண்டிப்பாக அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆசீர்வாதம். அந்த இடத்துல நம்மளை அவர் என்ன செய்வார், தேடுவார். அப்போ இவா அந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லேகேமை விட்டு மோவாபியர் கர்த்தரால் அருவருக்கப்பட தேசத்துக்கு போகிறதுனால பிள்ளைகளே இழந்துட்டான், புருஷனையே இழந்துட்டாளா? அப்போ இவ இனி எல்லாத்தையும் இழந்துட்டார். இப்போ பெத்லேகேம்ல கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு சொல்லி எங்கே என்ன செய்கிறா, அங்கே ஓடுறா. மருமகளை என்ன செய்றா, ரூத்து என்ன செய்றா, அவளை விடாமல் பிடிச்சி, நம்ம எல்லாரும் இந்த கதையை நீங்கள் வாசித்திருப்பீங்களா? ரூத்து அவளை என்ன செய்துக்கா, விடாமல் பிடிச்சிக்கிட்டா. கர்த்தர் வந்து எதுவுமே ஒரு காரியம் நடக்கணும்னா அவர் காரியம் இல்லாதபடி எதையுமே அவர் அனுமதிக்க மாட்டார். இவ வந்து பெத்லேகேம் விட்டு மோவாபியர் தேசத்துக்கு வந்தது கர்த்தருக்கு அருவருக்கப்பட்ட தேசம் தான். ஆனால் கர்த்தர் அனுமதி இல்லாதபடி யோபை பிசாசு தொடலை. அதேமாதிரி கர்த்தர் அனுமதி இல்லாதபடி அவள் என்ன செய்திருக்க மாட்டா, வந்திருக்க மாட்டா. அப்படி வந்ததுனால பிள்ளைகளையும் கணவரையும் இழந்தா. ஆனால் ரூத்து அவளை என்ன செய்யிட்டா, பிடிச்சுக்கிட்டா. இப்போ இந்த ரூத்து மூலம் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவரை ஆசீர்வதிச்சு அந்த ரூத்து மூலம் போவாஸ் மூலம் கர்த்தருடைய சன்னதி இயேசுவானவர் அவர் மூலம்தான் வராரு. சரியா? இந்த ரூத்து வம்சாவளியில தான் ஏசப்பா வராங்க. அப்போ அவளுக்கு ஒரு நன்மை வரணுங்கிறதுக்காக கர்த்தர் என்னதான் அனுமதிச்சார், பிள்ளைகளையும் கணவரையும் அவள் என்ன செய்துட்டா, பறி கொடுத்துட்டா. போவாஸ் ரூத்து மூலம் தான் அந்த ஏசப்பா அந்த சன்னதியில தான் வரணும்னா கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய திட்டம். இப்போ கர்த்தருடைய திட்டத்துக்கு தான் அவளை என்ன செய்தா, கடந்து போனா. ஆனால் என்ன செய்தா, தீமையை என்ன செய்தா, அனுமதிச்சா. கணவனை இழந்துட்டா, பிள்ளைகளை இழந்துட்டா. ஆனால் கடைசியில் கர்த்தர் என்ன செய்தார், அவளை ஆசீர்வதிச்சு உயர்த்தி ஏசப்பா அவள் சன்னதியில் என்ன செய்தார், பிறந்தார். அதுக்குத்தான் அவர் அந்த மோவாபியர் தேசத்துக்கு கொண்டு போய் அப்போ அந்த அவன் பேர் என்ன பேர், எலிமேலக்கா, மனைவியோடு எலிமேலக்கு. இந்த எலிமேலக்கு வம்சத்தில் ஏசப்பா பிறக்கிறதுக்கு ஏசப்பாவுக்கு சித்தம் இல்லை. அல்லனா தான் ரூத் கணவர் தானே இவன் பிள்ளைகளு, இவன் மூலம் ஏசப்பா வந்துருவார இல்லை. இந்த போவாஸ் மூலம்தான் வரணும் அப்படிங்கிற கர்த்தருடைய திட்டம். அதனால தான் கர்த்தர் என்ன செய்தார், அங்கே கொண்டு போனார். அங்கே கொண்டு போய் இந்த கஷ்டத்தை அனுமதிச்சார்.
அனுமதிச்சு அவளும் என்ன செய்தா, அதில் அனுமதிச்சு அவளும் அந்த கஷ்டத்தை எல்லாம் பாடுகளெல்லாம் பட்டு தான் அவள் என்ன செய்தா பெத்லகேமுக்கு வந்தா. ரூத்தை போவாஸுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா. அவன் மூலம் ஏசப்பா என்ன செய்தாங்க, சரியா வந்தாங்க. 3வது தலைமுறையில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்க. தாவீது பிள்ளைகள் தான், அந்த தாவீது மூலம் தான் ஏசப்பாவும் வராங்க. சரியா, அப்போ ஒரு கர்த்தர் ஒரு நன்மை ஏசப்பா வரணுங்கிறது அவரோட திட்டம். அதனால தான் கர்த்தர் என்ன செய்தார், அனுமதிச்சார். நகோமி அங்கே போக சொல்லி என்ன செய்தார், அனுமதிச்சார். நன்மையை என்ன செய்தார், கொடுத்தார். கண்டிப்பாக அதே மாதிரி நம்மளையும் என்ன செய்வார், எந்த இடத்துக்கு போகணுமோ போகக்கூடாதோ கர்த்தர் அனுமதி இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. கர்த்தர்கிட்ட கேளுங்க, அமர்ந்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அனுமதி இல்லாமல் நம்ம எந்த இடத்துக்குமே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ நாங்கள் வரணுன்னாலும் நானும் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். தூரத்துலேருந்து வரோம், பஸ் ஏறி மாதி இங்கே வண்டிக்கு பாவம் அவன் இங்கே கிடந்து எவ்வளோ வேலை செய்கிறான். அப்புறம் அவனை கூட்டு எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அவனையும் போட்டு கஷ்டப்படுத்துகிறமே அப்படின்னு. ஆனால் அவர் சத்தத்துக்கு நம்ம செபி கொடுத்து அவளுக்கு செபிக்கும் போதே கர்த்தர் நீ போன்னு சொல்லி எங்கள் மருமகன் இறந்தாலும் டிசம்பரில் இறந்தாக்கா ஜனவரியில் என்ன செய்து கொடுக்க வந்தேன். ஏன்னு சொன்னால் என்ன போன்னு சொன்னார், நான் வந்தேன். போன்னு சொல்லாமல் நம்ம நல்ல ஒரு சபையை தான் எனக்கு தந்திருக்காரு ஆண்டவர். நல்லா இருக்கும் எனக்குன்னா, ஐயோ இன்னைக்கு அங்கே போகிறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம்லாம் இருக்கும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஜபம் வச்சுருக்காங்க. நான் தான் நிறைய துண்டு பிரதி கொடுத்துட்டு அலைஞ்சேன். படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய ஸ்கூலில் போய் என்ன செய்தேன், இந்த நோட்டீஸ் கொண்டு கொடுத்து இன்னைக்கு ஒரு ஜபம் இருக்குங்கம்மா வந்துருங்க, 10 படிக்கீங்களா உங்களுக்கு ஆண்டவர் மார்க் தருவார், 12 படிக்கீங்களா மார்க் தருவார், வாங்கன்னு அவ்வளோ பிள்ளைகளுக்கும் நான் தான் என்ன செய்தோம் நோட்டீஸ் கொடுத்தோம் ஸ்கூலாக போய். அப்போ இன்றைக்கி நான் அங்கே போகல, ஏன்னா போன மாதமும் வரல. இன்னைக்கு வரலன்னா அடுத்த வாரம் வர முடியாது. அடுத்த வாரம் வேறு ஊழியக்காரங்க வராங்க, அப்போ அடுத்த வாரம் வர முடியாது. இப்போ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வராருன்னா வந்து தான் ஆகணும். அவர் சொல்கிற இடத்துக்கு நம்ம வந்து தான் ஆகணும். நான் போக மாட்டேன், நான் இந்த போன மாதமே போகலை. போன மாதம் உடலுக்கு நல்லா இல்லை, தொண்டை சரியே கிடையாது, சத்தம் வெளியிலே வராது, அதனால தான் வரல. அதனால் அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம அனுமதி கேட்டு தான் எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் அனுமதி கேளுங்க. கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தான் உங்களை என்ன செய்திருப்பார், இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பார். அந்த நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கர்த்தர் கண்டிப்பாக நன்மையானதை நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். தராமல் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் விட மாட்டார். அதே மாதிரி யாக்கோபை பார்த்தோம்னா, யாக்கோபு 32ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமம் 32:9. நான் 2-3 காரியங்களும் பைபிளில் உள்ள அவங்கள தான் எடுத்திருக்கேன். வெளியில் ஒன்றுமே நான் என்ன செய்யலை, எடுக்கலை. எல்லாமே பைபிளில் உள்ள அந்த ஆட்களை தான் நான் என்ன செய்திருக்கேன். ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு இப்படி தான் எடுத்திருக்கேன். நகோமி. ஏன்னா நன்மையானவைகளை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, தீமையை அனுமதிக்க வேண்டியது இருக்குது. இவங்க எல்லாருமே அந்த பாதைக்குள்ளே கடந்து வந்தவங்க தான். ஆபிரகாம் அந்த பாதையை கடந்து வந்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யோபு அந்த பாதையை கடந்து வந்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதேமாரி இந்த அதேமாதிரி நகோமியும் என்ன செய்தான், அந்த பாடுகளை சுமந்ததுனால தான் அவளை அந்த பலனை பெற்றுக்கொண்டா. அதேமாதிரி இந்த யாக்கோபை பாருங்கள். யாக்கோபு ஆதியாகமம் 39:9. 39:9. அதானே, அதுக்கு அடுத்தால தான் 39 நினைக்கிறேன். 32:9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. அப்போ இவன் என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. நீ என்ன செய்யி, இதை விட்டுட்டு நீ எல்லா இடத்துக்கும் நீ என்ன செய்ய போன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அவனை அனுப்பி விடுறாரு. 30:43 இருக்கும்னு எனக்கு அந்த வசனம். 30:43 வாசி இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யி, உன் மாமனார்கிட்ட இருந்த நாள் போதும், நீ எழும்பு, இனி உன் தேசத்துக்கு நீ போ. அவன் தேசத்தில் இருக்கும்போது அவன் என்ன செய்தான், அவன் அண்ணக்காரனை ஏமாற்றி அப்பாக்காரட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். அப்படி தானே எல்லாரும் வாசித்திருப்பீங்களா, வசனம் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். அப்படி தானே ஆதிகாமெல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க, வசனம் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், நல்லா தெரியும். அப்போது யாக்கோபு என்ன செய்கிறான், அண்ணனை என்ன செய்தான், தெத்தி தகப்பன்ட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால
அண்ணங்காரன் சொல்கிறான், நான் உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன், எங்கள் அப்பா செத்த பிறகு நான் உன்னை என்ன செய்வேன், கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டின உடனே இவன் என்ன செய்றா, அம்மகாரி என்ன செய்றா, தாய்மாமன் வீட்டுக்கு அவனை என்ன செய்தா, அனுப்பி விட்டுறதா. லாபான் இடத்துக்கு அவன் வாரான். லாபான் இடத்துல வந்து அவன் என்ன செய்கிறான், 2 மனைவியை கட்டுறான், நிறையா வேலைக்காரி 2 பேரை சேர்த்துக்கிடுறான், நிறைய பிள்ளைகளை எடுக்காங்க. அதுக்கு பிறகு அவன் அங்கே இருந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நீ உன் தேசத்துக்கு போன்னு சொல்லி அவனை என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. அது எடுக்கலை, அதை அவனை என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. அவன் என்ன செய்கிறான், அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த இடத்த விட்டுட்டு நீ உன் தேசத்துக்கு போ, உனக்கு நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்ன செய், உன் சொந்த தேசத்துக்கு போன்னு சொல்லி அவனை என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. அனுப்பும்போது இங்கே பாருங்க, அவன் கடந்து வரும்போது அந்த அண்ணங்காரன் கொலை பண்ணுவேன்னு சொன்னான்ல, அவன் என்ன செய்கிறான், 400 பேரோட வந்துட்டு இருக்கான். வேலைக்காரங்க சொல்கிறாங்க, உங்கள் அண்ணனும் 400 பேரோட திரும்பி வராங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபோட சொல்கிறாங்க. அப்போ சொன்ன உடனே தான் இவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நீர் தானே சொன்னீர் உனக்கு நன்மை செய்வேன், நீ இந்த தேசத்தை விட்டு நீ கடந்து உன் சொந்த தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீர் தானே சொன்னீர், இப்போ என் அண்ணன் என்ன கொல்றதுக்கு வாரானே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். அடுத்தால உள்ள வசனமும் 32 12வது வசனமும் அதே மாதிரி 12வது வசனம் வாசி. தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்நிதியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அப்போ அவன் எப்படி ஜெபம் பண்ணுறான், நீர் என்ன பெருக பண்ணுவேன், நீர் ஆசீர்வதிப்பேன்னு தானே சொன்னீர். இப்போ எங்கள் அண்ணன் என்ன செய்கிறான், என்னையும் என் குடும்பத்தையும் அழிச்சிருவானே, கொல்லதுக்கு வரேன், என் மனைவிகளை கொன்றுவான், என் பிள்ளைகளை கொன்றுவான், எல்லாத்தையும் கொன்றுவானே, எல்லாத்தையும் கொண்டுட்டு என் ஆடு மாடு எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிடுவானே, அவன் திரும்பி வாரானே, அவன் 400 பேரோட வாரானே அப்படி சொல்லி அவன் என்ன செய்கிறான், கர்த்தரிடத்துல அவன் என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். கர்த்தரிடத்துல நீர் தானே சொன்னீர் நன்மை செய்வேன் உனக்கு, நீர் தானே சொன்னீர், இப்போ அவன் வாரானே. அப்போ கர்த்தர் வந்து யாக்கோபை இங்கே மாமங்கிட்ட அடிமையாக வேலை செய்துட்டு கிடக்கான், போதும் நீ அடிமையாக இருந்தது, இனி என்ன செய்ய, போ உன் தேசத்துக்கு போ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவனை அனுப்புகிறாரு. அனுப்புகிற இடத்துல அவன் வருகிற வழியில் அவனுக்கு என்ன செய்து வருது, பாடுகள் வருது. அண்ணங்காரனே என்ன செய்கிறான், என்னை கொலை பண்ணதுக்கு என்ன செய்கிறான், வாரான். ஆனால் அநேக ஜனங்களோடு அவன் என்ன செய்கிறான், வாரான். அப்போ கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதித்து என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். 30:43 30:43 ஆதியாகமம். எடுக்கவே இல்லையா ஒரு தரம். 30:43 30:43 43 கழுதைகளையும் விடாமையான. அப்போ அவன் என்ன செய்திருக்கான், நிறைய ஆடு மாடுகளோட தான் அவன் என்ன செய்தான், திரும்பி வாரான். திரும்பி வரும்போது அண்ணங்காரன் என்ன செய்கிறான், வாரான். அண்ணங்காரனை என்ன செய்கிறாரு, கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனை சமாதானம் உள்ளவனாக என்ன செய்கிறாரு, மாற்றுகிறாரு. அப்படி தானே. அடுத்தால அந்த 32:24 வாசி. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாத கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அப்போ பாருங்க, அவன் விடிய 26 சொல்லியிருக்கு, அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். 43 என்னது பார்த்தோம், திரளான ஆடு மாடுகளோட தான் அவன் என்ன செய்கிறான், கடந்து வரான். ஆனால் இங்கே கேட்குறான், என்ன ஆசீர்வாதத்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். ஆசீர்வாதத்தோடு தான் கடந்து வரான். அப்போ எதனால கேட்குறான் ஆசீர்வாதம், அவன் அண்ணங்காரன் கைக்கு விலைக்கு என்ன செய்யுங்க, பாதுகாத்து அந்த ஆசீர்வாதத்துக்காக அவன் என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் என்ன செய்தார், அந்த அண்ணங்காரனுக்கு சமாதானத்தை கொடுத்து அண்ணனும் தம்பி என்ன செய்கிறாங்க, சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒருமனப்பட்டு என்ன செய்கிறாங்க, சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்துடுறாங்க, சேர்ந்துக்கிடுறாங்க. அடுத்தானே எடுக்கலை, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி என்ன செய்கிறாங்க, முத்தம் கொடுத்து. 33:4 பாருங்க. 33:4 ஆதியாகமம்.
ம் 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 பற்றியெல்லாம் அப்போ அந்த ஏசா 400 பேரோட இந்த யாக்கோபை கொலை பண்ண தான் வரான். ஆனால் அவன் விடிய 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 ஜெபம் பண்ணுறான். அப்படி தானே நம்மளுக்கு இன்றைக்கி பாடுகள் வருது, வியாதிகள் வருது, வேதனைகள் வருது. நம்ம தனித்திருந்து ஜெபம் பண்ணுறோமா, கர்த்தரிடத்துல கேட்குறோமா, ஆண்டவரே ஏன் தான் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரணி. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், எங்கே ஓடலாம், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம், எங்கே ஊழியர்கிட்ட ஓடலாம், இப்படி தான் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோமே தவிர தனித்திருந்து நம்மளால அந்த ஒரு மன ஆவி நம்மளுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்கு, வரமாட்டேங்கு. அந்த ஒரு மன ஆவியோடு நம்ம தனித்திருந்து அவரை நான் விடவே மாட்டேன், நீர் தானே என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர், நீர் தானே இந்த வாக்குத்தத்தை எனக்கு தந்தீர், அப்போ நான் எப்படி கஷ்டப்பட்டு போவேன், நீர் தானே சொல்லி நீர் செய்யும் அப்படி சொல்லி யாக்கோபு என்ன செய்தான், போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்தார், அவனை ஆசீர்வதித்து அவன் அண்ணங்காரனுக்கு என்ன செய்தான், சமாதானமாக என்ன செய்தாங்க, 2 பேரும் என்ன செய் கொலை பண்ண வந்தவன் என்ன செய்தான், கட்டி பிடிச்சி என்ன செய்தான், முத்தம் கொடுத்து 2 பேரும் என்ன செய்தாங்க, என்ன செய்தாங்களாம், தழுவி கொண்டார்கள். அப்போ இடையில என்னது வந்துச்சு, இவனும் நன்மை அண்ணனோட சேரணும், அண்ணன் கொலை பண்ணுவேன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கவங்கிட்ட என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். கர்த்தர் என்ன செய்தார், கொண்டு வந்தார். ஏன்னா ஈசாக்கை என்ன செய்யணும், இவங்க 2 பேரும் தான் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும், அண்ணனும் தம்பியும் தான். அதனால் இவங்க 2 பேரும் தான் பிள்ளைகள் ஈசாக்கு. அப்போ 2 பேரும் சேர்ந்து அவங்க அண்ணன் மூடணும். அதனால தான் கர்த்தர் வந்து ஒரு நோக்கம் இல்லாதபடி எதையுமே அனுமதிக்க மாட்டார், எங்கேயும் அனுப்ப மாட்டார். கர்த்தர் என்ன செய்தார், கொண்டு வந்தார். ஈசாக்கோட மரணத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து அடக்கம் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்தார். அப்போ ஏசா கைகளுக்கு என்ன செய்தார், யாக்கோபை தப்பி வச்சு என்ன செய்தார், ஆசீர்வதித்து கொண்டு வந்து சேர்த்தார். என்ன ஒரே ஒரு யோசேப்பு கதையை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம். நேரம் இருக்குல்ல, எத்தனை மணிக்கு முடிக்கணும், முடிச்சிடணுமோ, சரி யோசேப்பை மட்டும் பார்த்து முடிச்சிடும். பாடுகளை பத்திரங்க 2 தாவீதையும் குடிச்சிருக்கேனே, தாவீதை கதையும் சொல்லிட்டு முடிச்சிருக்கேனே. தாவீதை பார்த்து எல்லாம் 2 சாமுவேல் 5:10 மலமலன்னு வாசி ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் எப்படி அடைந்தான், விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு இருந்தார். 1 சாமுவேலில் நம்ம பார்க்கும்போது நானே வாசித்துக்கிட்டே போகிறேன். 1 சாமுவேல் 16:12 11-12 நான் வாசித்துக்கிட்டேன். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அதனால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்போ பாருங்க, இந்த தாவீது ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கான். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்க கர்த்தர் என்ன செய்தார், இந்த சவுல் ராஜாவா இருந்தான், அவனை தள்ளிட்டு, ஏன்னா சவுல் வந்து அமலேக்கியரை அழிக்க சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்துருப்பார். அவன் அழிக்க மாட்டான், எல்லாத்தையும் நல்லது போதும் அவன் வச்சுக்கிடுவான். அதனால கர்த்தர் என்ன செய்தார், சவுலை தள்ளி இந்த தாவீதை ராஜாவா என்ன செய்தார், அனுமதிச்சார். அப்போ ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவனை தாவீதை அவர் என்ன செய்யற, அரசன் ஆக்குறதுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணின நாள் முதற்கொண்டு அவனுக்கு போராட்டங்கள் என்ன செய்துச்சு, வந்துச்சு. பாருங்க, பிள்ளைகளால் போராட்டம், ராஜாக்களால் போராட்டம். இந்த சவுல் கைக்குள்ள அவன் சவுல் இவனை கொல்லணும், நீ தாவீதை கொல்லணுங்கிறதுக்காக வகை தேடி அலையிறான். இப்படிப்பட்ட போராட்டங்கள். ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவன் பாட்டில் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே நினச்சிதான் இருந்தான். நல்ல வீணையை வாஸ்து கர்த்தரை எப்பவும் துதிச்சு
துதிச்சுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருந்தவனை, சும்மா இருந்தவனை அழைச்சிட்டு வந்து நான் உன்னை ராஜாவாக மாற்ற போகிறேன், நீ வான்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணி, அவனை அபிஷேகம் பண்ணின நாள் முதற்கொண்டு அவனுக்கு பாடுகள், உபத்திரங்கள், நிந்தனைகள் ஏராளம் ஏராளம். தாவீதை போல கஷ்டங்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, பட முடியாது. அவ்வளோ ஒரு பாடுகள். வெறும் காலா என்ன செய்கிறான், மலைக்கு மேலே ஓடி போகிறான். யாருக்கு பயந்து? மகனுக்கு பயந்து. அவ்வளோ ஒரு பெரிய ராஜா மகனுக்கு பயந்து என்ன செய்கிறான், ஓடுறான். அந்த அளவுக்கு அவன் பாடுகள் பட்டான். பாருங்க, ஒரு ராஜாவா மாத்துறதுக்கு தாவீதை அழைச்சாரு. ஆனால் இடையில இவ்வளோ பாடுகள் அவனுக்கு என்ன செய்துச்சு, வந்துச்சு. இவ்வளோ பாடுகள் மத்தியில் தான் கர்த்தர் என்ன செய்தார். அந்த 1 சாமுவேல் 16, 2 சாமுவேல் 5:10 பார்த்தோம்ல, கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் வர வர என்ன செய்தான், விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவனை யாராலையும் என்ன செய்ய முடியல, அழிக்க முடியல. சவுல் கொல்றதுக்கு வகை தேடி அலையிறான். ஈட்டி எடுத்து எறிகிறான், குத்திருவேணி. அந்த சொத்தை விளவுனோடனே அந்த ஈட்டி அவன் மேலே படலை. அந்த அளவுக்கு அவனை கொல்றதுக்கு, மகன் கொல்றதுக்கு வகை தேடுறான். ஆனால் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்தா. எதனால காத்தார் அவரு? ஒரு ராஜாவா இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அவர் ராஜாவா அனுமதிக்கிறதுக்கு இவ்வளோ பாடுகளை அவன் என்ன பட்டு ராஜாவா என்ன செய்தார், ஆண்டவர் அவனை மாத்தினாரு. ஒரு ராஜாவா மாத்துறதுக்கு அவன் இவ்வளோ கஷ்டங்களையும் பாடுகளையும் பட்டான். அதே மாதிரி நம்மளையும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனோம்னா நம்மளுக்கும் பாடுகள் என்ன செய்யுது, வரும். அபிஷேகம் பெற்றாச்சுனாலே நம்மளுக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்னது வரும், பாடுகள் வந்து. பாடுகள் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் நல்லா நினைப்பீங்க, அப்பா நம்ம ஆண்டவர்களை போயிட்டோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எல்லாம் நல்லா இருக்கும், இனி நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, ஞானஸ்தானம் எடுத்த உடனே பாடுகள் உண்டு. பாடுகள், உபத்திரங்கள் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ என்னை தேடினீன்னா நீ பாடு இல்லாமல் இருக்கலாம், உபத்திரம் இல்லாமல் இருக்கலாம், வியாதி இல்லவே இல்லை. பாடுகள் உண்டுங்க. பாடுகளில் இருந்து தான் நம்மளை என்ன செய்வார், மீட்டு எடுத்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன செய்வார், உயர்ந்த ஸ்தானத்துக்கு என்ன செய்வார், கொண்டு போவார். பாருங்க, நம்மளை மாதிரி யாராவது நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கவலைகள். இன்னைக்கு இவ்வளோ வந்திருக்கோன்னா அங்கே வீட்டில் என்னதெல்லாமோ இருக்கும், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எவ்வளவோ பிரச்சனைங்க. அதுலேயும் நல்லா குளித்து ட்ரெஸ் மாற்றி வெளியில் வரும்போது அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா பார்த்து சொல்லப்பா, இவளுக்கு என்ன கவலை, பாடா, இவளுக்கு என்ன நல்லா ஆண்டவர் கொடுக்குறாரு, நல்லா இருக்காங்க, வாரத்தம் வரும் பாரு, உங்கள் சேலையை பாருங்க, துணியை பாருங்க, எப்படி போகிறாள், இப்படி தான் நம்மளை குறித்து பேசுவாங்களே தவிர நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது, வெளியில் தெரியாது. அது கர்த்தருக்கும் நம்மளுக்கும் தான் தெரியணும். சரியா? பிரஜாதி மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் தெரியக்கூடாது. நம்ம பாடுகளை வெளியில் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அப்போது ஞானஸ்தானம் எடுத்தா என்ன ஜீவனை அபிஷேகம் பண்ணின நாளிலிருந்து என்ன செய்தார், கர்த்தர் புடமிட்டு தான் அவனை கொண்டு வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை புடமிட்டார். சாவின் விளிம்புக்கு பெய்தான் அவன் என்ன செய்தான், மரண விளிம்புக்கு பெய்தான் மனம் திரும்பி என்ன செய்தான் வந்தான். அப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கு மேலேயும் அவனை என்ன செய்தார், அவனை ராஜாவா என்ன செய்தார், மாற்றினார். சங்கீதம் 27:13 ஒரு வசனம் உண்டு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ இந்த தாவீது என்ன செய்தான், கர்த்தரை அனுதினமும் தேடினான். அவன் தாவீது சங்கீதம் 150 அதிகாரம் இருக்குன்னா நிறைய அதிகாரங்களும் அவர் தான் எழுதியிருப்பான், தாவீது தான் எழுதியிருப்பார். இந்த 27:13 அவர் எழுதினது தான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். நான் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கர்த்தரை ஒரு குறைவும் எனக்கு என்ன செய்யாது, வராது அப்படின்னு தீர்மானமாக அவன் என்ன செய்தான், உறுதியாக கர்த்தர்களை என்ன செய்தான், நிலைத்திருந்தான். அதனால தான் கர்த்தர் அவனை என்ன செய்யாரு, வர வர என்ன செய்தானா, விருத்தி அடைந்து அவன் என்ன செய்தானா, பெரிய ஒரு ராஜாவா அவனை என்ன செய்கிறாராம், மாற்றினாராம். அதே மாதிரி யோசேப்பை கர்த்தரை அனுமதிச்சார். அவன் பாடுகளில் உபத்திரங்கள் நல்ல யோசேப்பு கதையை உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 37 இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. அந்த 37 அவன் என்ன செய்தான், சகோதர நிமித்தம் அவன் என்ன செய்தாங்க, அவனை குழியில் கொண்டு போட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்த்தர் அனுமதி இல்லாதபடி எதுவுமே யாருமே செய்ய முடியாது.
அப்போ இஸ்ரவேலுக்குள்ள பஞ்சம் வருது, ஒரு பெரிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தில் இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கிறதுக்காக யோசேப்பை முன்னகுட்டியே என்ன செய்தார், எகிப்துக்கு கர்த்தர் அனுமதிச்சார். இவனை குழியில் போடலைன்னா இவன் எகிப்துக்கு போக முடியாது, இவன் எகிப்துக்கு போகலைன்னா இஸ்ரவேல் மக்களை இவன் பாதுகாக்க முடியாது. அந்த பஞ்சத்தில் இவங்களுக்கு பாதுகாக்கணும்னா யோசேப்பு முன்னகுட்டி அங்கே என்ன செய்யணும், போகணும். எகிப்துக்கு போனால் அங்கே அவனுக்கு பாடுகள், நிறைய உபத்திரங்கள், ஏகப்பட்ட பாடுபட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான், பார்வோன் மனைவியானால் துன்பப்படுத்தப்பட்டான். ஏகப்பட்ட பாடுகள் மத்தியிலே அவன் எத்தனையோ வருஷங்கள் அவன் என்ன செய்தான், சிறையில் வாடிக்கொண்டு இருந்தான். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவனை என்ன செய்தார், உயர்த்தினார். பார்வோன் பெரிய ராஜா, அவர் சொல்றாரு, அவர் கையில் நடந்த முத்திர மோதிரத்தை கலத்தி யோசேப்புக்கு கொடுத்து அவரை என்ன செய்தார், உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்தாரு, யோசேப்பை உயர்த்தினார். அவனை குழியில போட கண்டுதான் அவன் எகிப்துக்கு போனான். எகிப்தில் சிறையிலையும் கடந்து பாடுபட கண்டுதான் அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவர் என்ன செய்தார், கொண்டு போனார். அந்த சிறையில் இருக்கிறதுக்கு நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லுவான் யோசேப்பு. அப்போ எந்த தப்பு நம்மளும் என்ன செய்திருக்க மாட்டோம், பண்ணியிருக்க மாட்டோம், சிறையிருப்புகளை இருப்போம். கர்த்தரை நம்ம அனுதினமும் முறுமுறுக்காதபடி அவரை தேடும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை உயர்த்த அவர் நல்லவரா வல்லவரா போதுமானவரா இருக்கிறார். கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 50:20 இருக்கும் அந்த யோசேப்பை குறித்த கடைசி அதை வாசித்து நம்ம என்ன செய்வோம். ஐம்பது 20 வாசி. காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். பார்த்தீங்களா, சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே எனக்கு தீமை செய்ய தான் நினச்சிங்க, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை வச்சுருக்கிறாரு, அதனால தான் என்னையே எகிப்துக்கு என்ன செய்தார், கர்த்தர் முன்னகிட்டே கொண்டு வந்தார் சொல்லி அவன் என்ன செய்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்காரு, நன்மையை வச்சுருக்காருன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதே மாதிரி நம்மளுக்கெல்லாம் பாடுகள் உண்டு பாருங்கள். யோபுவை ரெட்டத்தனையாக அவன் பாடுகள் இருந்து அவனை ரெட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை செல்வ சீவானா மாற்றினார். அவன் பாடுகள் இருந்து வர தான் செல்வ சீவானை மாற்றினார். யாக்கோபை திரும்ப அவன் அண்ணன் கைக்கு தப்பு வைத்து அவனை பாதுகாத்தார். அதே மாதிரி என்ன செய்வான், யோசேப்பை என்ன செய்தாரு, அவன் அண்ணங்காரர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய முடியாது, பார்வோனுக்கு மேலாக அவனை என்ன செய்யார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். கடைசியாக ஒரே ஒரு வசனம் எரேமியா 31:14 வாசித்து முடிச்சிடும். எரேமியா 31:14 நிறைய எடுத்தேன், எல்லாம் சொல்லலை. எடுக்கலையா? எரேமியா 31:14 ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு இப்போ ஒரே ஒரு வசனம் நான் எழுதலை, ஆனால் ஞாபகம் வந்ததுனால அதையும் நான் செய்திருந்தேன், சொல்லி முடிச்சிருந்தேன். யாக்கோபு அதிகாரத்தில் 17:1-17 சொல்லியிருக்கார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் என்ன செய்யலை இல்லை. அப்போ நன்மையான எல்லா ஈவும் எங்கேருந்து வருகிறது, பரத்திலிருந்துனா. அப்போ எல்லாத்துக்கும் எங்கேருந்து வந்துச்சு, பரத்திலிருந்து தான் கர்த்தர் எல்லாத்துக்கும் அனுப்பி என்ன செய்தார், கொடுத்தார். அதேமாரி நம்மளையும் என்ன செய்வார், பாடுகள் மத்தியில் கடந்து போறீங்களா, கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார். கண்டிப்பாக அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிக்க நல்லவரா வல்லவரா போதுமானவரா நம்மளுக்கு இருக்கிறார். அப்பாவுமே துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் ராஜா. இந்த வசனங்களை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. அப்பா நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா, நாங்கள் கேட்டிருக்கோம் தகப்பனே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதி வெளியிடத்து பிராதிடத்திலிருந்து இறங்கி வருகிறது நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா. ஆமேன் ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா
உம்மை துதிக்கிறேன், சோதரிக்கிற ராஜா. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா நன்மையான எல்லா ஈவுகளும் இந்த பிள்ளைகள் தலையில் இறங்கட்டும் ராஜா. என் தேவனாய் கர்த்தர் தகப்பனே, இந்த வசனத்தை கேட்க நீ கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தகப்பனே நன்மையானவைகள் இறங்கட்டும் தகப்பனே. நன்மையை கொடுங்கப்பா, நன்மையை சுதந்திரத்து கொள்ளத்தக்க கிருபைகளை தாங்க தகப்பனே. யோபுவை ஆசீர்வதித்த தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. யோசேப்பை அப்பா ஆசீர்வதித்த தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க பலப்படுத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவே. என் தேவனாய் கர்த்தர் தகப்பனே, வந்தவர்கள் வந்தவண்ணமா திரும்பி போகாதபடி என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக ராஜா. அப்பா ஆமை துதிக்கிறேன், சோதரிக்கிற ராஜா. எல்லாவற்றையும் உமது கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், நன்றி சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கன்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கன்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம். அன்மத் தாயாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்கள் பிரயாணத்தில் இருங்க, ஸ்தோத்திரப்பா. அவங்க குடும்பத்தில் மையமைப்படுங்க, அவங்களுக்கு நல்ல ஆயுசை கொடுத்து பலனை கொடுத்து மையமைப்படுங்கப்பா ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஊழிய பாதிர ஜெபத்தில் இன்னும் ஆண்டவரே நீ இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஐயா. இந்த நாளுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அடிமைக்கும் அடிமை குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தகப்பனே. கர்த்தர் எல்லா பிரயாணத்திலும் இருங்கப்பா, நமக்கு நன்றி. ஆகாரம் புசிக்கும் பொழுது மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.